Chapter 10, exercise 10.9, question number 13 and 14 கான solution. Question number 13, the solution of the differential equation is, இந்த வைக்கல் சமன்பாட்டின் தீர்வு என்ன, இந்த நாளில் எந்த தீர்வு இந்த வைக்கல் சமன்பாட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணால் தான் நமக்கு இதில் எது அப்படிங்கிறதுக்கு தெரிய வரும். அதனால் இந்த கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வைக்கல் சமன்பாட்டை தீர்ப்போம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா dy/dx ப்ளஸில் கொடுத்துருக்காங்க, அதை ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் அனுப்புவோம். என்ன கிடைக்கும், -1/√1 - x². இதில் நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் மாறிகள் பிரிக்கக்கூடிய முறையில் போடுவோம். இப்போ dx அங்கே அனுப்பிடுவோம், dy இந்த பக்கமே இருக்கட்டும். அப்போ என்ன கிடைக்கும், dy = -dx/√1 - x² அப்படின்னு கிடைக்கும். இப்போ மாறிகளை பிரித்தாச்சு, வேரியபிளை செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ தொகையிடுவோம், இன்டகிரேட்டிங் தொகையிட்டோம்னா என்ன கிடைக்கும், இன்டகரல் சிம்பிள் போடுவோம். இன்டகரல் dy = -dx/√1 - x². இன்டகரல் dyங்கிறது வெறும் y. அதே போல் 1/√1 - x²க்கு என்ன நமக்கு தெரியும், sin inverse of x. அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று லாக்லாம் இல்லை, அதனால் வெறும் c போட்டுக்கலாம். இப்போ இதை LHS சைடு கொண்டு வந்தோம்னா என்ன கிடைக்கும், y + sin inverse of x = cன்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். அப்போ இது எங்கே இருக்குது தீர்வில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த கொஸ்டினுக்கு விடை வந்து முதல்ல உள்ளது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வெரி சிம்பிள் இன்டகிரேஷன், அதனால் மிகவும் எளிதாக இதோட தீர்வை கண்டுபிடிச்சிட்டோம். இது கொஸ்டின் நம்பர் 13. அடுத்தது 14th கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டினுக்கு நம்ம 14th கொஸ்டினும் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். வைக்கல் சமன்பாட்டின் தீர்வு என்ன, நாளில் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 13 போலவே இதையும் நம்ம சால்வ் பண்ணால் தான் தெரிய வரும். இதையும் நம்ம வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் தான் போட போகிறோம். இதில் என்ன இருக்குது, dy/dx = 2xyன்னு இருக்குது. ஒய்யெல்லாம் LHS சைடு வச்சுட்டு எக்ஸ் எல்லாம் RHS சைடு கொண்டு வரும். என்ன கிடைக்கும், dy/y அப்படின்னு வந்துடும். 2x இங்கே இருக்குது, dx இங்கே வந்து மல்டிப்ளைல வந்துடும். இப்போ வேரியபிளை பிரித்தாச்சு, தொகையிடுவோம். தொகையிட்டோம்னா என்ன கிடைக்கும், இன்டகரல் சிம்பிள் வரும். dy/y = 2 × இன்டகரல் x dx. இன்டகிரேஷன் பண்ணுவோம். 1/yக்கு log y நமக்கு தெரியும், அதனால் இது என்ன ஆகிடும், log y = 2 × x பவரில் 1 இருக்குது. எக்ஸை இன்டகிரேஷன் பண்ணால் x²/2 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ப்ளஸ் சின்னு போடாமல் என்ன போடுவோம், log cன்னு போடுவோம். ஏன்னா LHS சைடில் ஒரு y இருக்குது, அதனால் இப்போ LHS சைடு கொண்டு வந்துடும் இந்த log c-யை. இப்போ log y - log c = 2 கேன்சல் ஆகிடுது, வெறும் x² மட்டும் வருது. இப்போ லாகில் மைனஸ் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலாம், ஒரே லாகில் y/cன்னு எழுதலாம். லாகில் ரூல்ஸ் நமக்கு தெரியும், நிறைய தடவை இந்த மாதிரியான எக்ஸசைஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். log m - log n அப்படின்னு இருக்குன்னா அதை எப்படி எழுதலாம், log m/n அப்படின்னு எழுதலாம். அதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு y/c = log y/c = x² கிடைக்குது. டேக்கிங் ஆன்டிலாக் எதிர்மடக்கை எடுத்தோம்னா என்ன ஆகிடும், y/cங்கிறது வந்துடும், ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் உள்ளது e⁻x² மாறிடும். இப்போ டிவைடட் உள்ள c-யை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன கிடைச்சி நமக்கு y = c e⁻x² கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான தீர்வு. இந்த மாதிரி ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதுதான். அதனால் இந்த 14th கொஸ்டினுக்கான ஆன்சரும் ஃபர்ஸ்ட்டில் உள்ளது தான் ஆன்சர். இதை நம்ம வந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இது 14th கொஸ்டின், சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வைக்கல் சமன்பாட்டின் தீர்வை கண்டுபிடிச்சிருக்கோம். இதே போல தான் 13 சமம் வைக்கல் சமன்பாட்டின் தீர்வு கண்டுபிடிச்சோம். இதுலேயும் முதலாவது உள்ளது ஆன்சராக நமக்கு கிடைச்சிது. ரெண்டுமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.